ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து சண்டே ஸ்பெஷல் ரெசிபி மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வந்து சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள், இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நல்ல உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 5லேருந்து 7 பூண்டு பல்லை வந்து தட்டி வச்சுருக்கேன். நான் 1-2 இடித்து வச்சுருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன். இந்த குழம்புக்கு வந்து நான் டோட்டலாக 3 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டுட்டு 3 தக்காளி பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைச்சிக்கணும். 1 வெங்காயமும் 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன அரைக்கணுன்றதை அரைச்சிக்கலாம். இந்த 2 வெங்காயம், 3 தக்காளி, அப்புறமா மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இதில் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அப்படியே வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணி தான். இந்த ஃபுல்லாக நல்லா பேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி முதல்ல குழம்பு கூட்டிக்கணும். அப்புறமா தாளித்து அந்த குழம்பை நம்ம ஊற்றணும். நம்ம கரைச்சி வச்ச புளி, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். கையிலே நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க நல்லா. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் பாத்திரம் வச்சுக்கேன். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, வெந்தயம் 2மே சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அது லைட்டாக ப்ரௌன் ஆகும்போது நம்ம மற்ற பொருள் சேர்த்துடணும். பாருங்கள், வெந்தயம் கலர் மாறிடுச்சு, கருகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்க, நான் வதக்கிட்டேன். இப்போ இதில் வெங்காயம், நீங்கள் இதை தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இது சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கணும், வதக்கிக்கலாம்.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிய வதங்கணும், அது வரை வதக்கிக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க, நல்லா மசியணும் தக்காளி. இப்போ இதில் நம்ம கரைச்சி கூட்டி வச்சுருக்க குழம்பு இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிட வேணாம், மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே விடாதீங்க 10 நிமிஷத்துக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு பீஸ் தேங்காய் சொன்னேன் இல்லையா, அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. அதே மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. இப்போ தேங்காய் ஊற்றியும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வச்சு இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா மீனும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு, மீன் போட்ட பிறகு கரண்டி போட்டு கிண்டாதீங்க, லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு கரண்டி போட்டு கிண்ணா வந்து மீன் உடஞ்சிரும். இதை வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா மீன்லாம் உடஞ்சிரும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எண்ணெயெல்லாம் எவ்வளோ சூப்பராக மேலே வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் plain ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.